சார் இப்ப கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டுக்கிறாங்க, சார் நானும் ஹஸ்பண்டும் 3 மாசமா பிரிஞ்சிருக்கிறோம். என் ஹஸ்பண்ட் தான் என்ன பண்ணாரு, நீ உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்குள்ள சின்ன மனப்பிரச்சனை எல்லாம் இருந்தது. அவர் வந்து நான் செத்து போயிருவேன், நீ தனியா இருன்னு சொன்னாரு. சரி ஓகே, அவர் நிம்மதிக்காக நான் போய் எங்க வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு போயிருந்தேன். ஆனா திடீர்னு என்ன பண்ணாரு, ஒரு வக்கீல் புருஷன் இவங்களெல்லாம் வச்சு எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, என் நடத்தை சரியில்லை, என் கேரக்டரை வந்து இது பண்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்ப நான் இதை எப்படி சட்ட ரீதியா கையாளுறது அப்படிங்கறத கேட்டுக்கிறாங்க சார். பொதுவாகவே இந்த மாதிரி அன்பில்லாத ஒரு கணவர் கூட வாழ்றதுன்றது வந்து ரொம்ப அதை விட கொடுமையான விஷயம் வேற எதுவுமே இல்லை. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த கணவர் வேண்டான்ற முடிவுக்கு வாங்க. ஓகே, முதல்ல அவர் மேல நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் வந்து ஃபைல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1. எப்படின்னா, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, நம்ம ஏமாற்று வேலை, ஓகே, ஏமாத்தி உங்களை வீட்டை விட்டு அனுப்புறாரு. ஸோ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அவர் மேல ஒரு குற்றவியல் வழக்கு வந்து போட முடியும், டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் பிளஸ் ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ். மெயின்டெனன்ஸ்னா, இவரு இந்த மாதிரி பொய்யான வழக்கு என் மேல போட்டிருக்காரு, எதுக்காக அப்படின்னா அவருக்கு ஏதாவது தவறான கள்ளக்காதல் இருக்கலாம், இல்ல உங்களை ஏதோ ஒரு வகையில பிடிக்காம இருந்ததுனால நேரடியா சொல்லாம வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களை வீட்டை விட்டு அனுப்புறாரு. ஸோ அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் கேஸ் நம்ம ஃபைல் பண்ண முடியும் கோர்ட்ல, கிரிமினல் கோர்ட்ல நீங்க ஃபைல் பண்ணி, எனக்கு மாதம் எனக்கு வந்து இவ்வளவு தொகை வேணும், என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வேணும்னு கேட்டு பெறலாம். ரெண்டாவது, இவர் பேர்ல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் வந்து கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்க முடியும். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல அங்க ப்ரொடெக்ஷன் ஆபீசர் இருப்பாங்க, அவங்க கிட்ட என்ன இந்த மாதிரி போலியான ஒரு வழக்கை வந்து என் மேல பண்ணியிருக்காங்க, அதனால இவர் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் பேர்ல ஒரு வழக்கு, இத மாதிரி தப்பான ஒரு பேர்ல வந்து கொடுத்துருக்காங்க, என்ன வந்து கலங்கப்படுத்துற விதத்துல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணா தாராளமா அவர் பேர்ல நடவடிக்கை எடுப்பாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு உதவித்தொகையும் அவர் மூலயமா வந்து கண்டிப்பா கிடைக்கும், அதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. சரிங்க சார். இப்ப இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கட்டும், இப்ப ஃபர்ஸ்ட் மகளிர் காவல் நிலையத்துல கொடுக்கணுமா இந்த கம்ப்ளைண்ட்டா, இல்ல ஜெனரல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா போதுமா சார்? இது வந்து ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கொடுக்கணும், நம்பர் 1. அதே மாதிரி சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொடெக்ஷன் ஆபீசர் கிட்ட கொடுக்கலாம். ஒரு பெண் ஆபீசர் இருப்பாங்க, அவங்க உங்க சார்பா கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு அதை எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா கூட எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணுவாங்க. அதனால எல்லா பக்கமும் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தான். பட் இது வந்து உண்மையான கம்ப்ளைண்டா இருக்கணும். இதே வந்து போலியான கம்ப்ளைண்டா, கணவர் இந்த மாதிரி சொன்னாரு, செஞ்சாரு, போனாருன்னு பொய்யா சொன்னா அது அப்படியே உங்களுக்கு பேக் அடிக்கும் சார். மனைவி சரியில்லைன்னு சொன்ன கணவன் கூட அதுக்கான ஆதாரத்தை நிரூபிச்சு தானே சார் ஆகணும்? கண்டிப்பா. அவர் வந்து ஆதாரம் வச்சிருந்தாருன்னா திருப்பி இவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ எப்போதுமே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், நம்ம சைட்ல என்னென்ன தவறு இருக்கு அப்படின்றத யோசிக்கணும். தவறு இல்லாத பட்சத்தில் நான் சொல்றேன் கரெக்ட். இதே இவங்க வந்து தவறு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா திருப்பி அது அப்படியே இவங்க சைட்ல பேக் ஆகும். சார், இப்ப பெரும்பாலான வீட்டுல டிவோர்ஸ் வாங்குறதுக்கான ஒரு ரீசனா நடத்தை சரியில்லை அப்படிங்கிறது. நான் பெரும்பாலும் இருக்கிற கேஸ்ல 100 பிரிவு கேஸ்ல ஒரு 60 கேஸாவது நடத்தை சரியில்லைன்னு வருது. ஏன் அந்த மாதிரி ஒரு கேஸ ஒரு குறிப்பா பெண்கள் மேல முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது முன்னாடி வந்து பெண்கள் ஒரு வலைக்குள்ள அப்படி இருந்தாங்க. இப்ப பெண்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு. இப்ப ஒரு ஆண் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு காமெடியா ஆண் என்ன பண்ணுவாரு, உன் தங்கச்சி எப்படி வருவா அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட கேட்கற மாதிரி ரீல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதே வந்து ஒரு பெண் கேக்குது, ஏங்க உங்க தம்பி எப்பங்க வருவாரு அப்படின்னு கேட்டா நல்லா இருக்குமா? இதுதான் சமுதாயம். இந்த சமுதாயத்துல பெண் இப்படி கேட்டா அது சீரியஸ், ஆண் அது கேட்டா ஒரு காமெடி அப்படின்ற மாதிரி. ஆண் வந்து பல பேரோட தொடர்புல இருந்தா ஒரு பெருமை மாதிரியும், பெண் பல பேரோட தொடர்பு இருந்தா அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம்ன்ற மாதிரியும் இருக்கு. பட் ஆண் பெண் சமம்னு நம்ம பேசுற இந்த காலத்துல பிரச்சனைகளுக்கெல்லாம் இதுதான் காரணம். ஒண்ணு இல்ல, ஒரு நபர் ஒருத்தர் இருக்காரு, கிராமப்புறங்கள்ல வளர்ந்து வர்ற ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்றாரு, கிராமப்புறத்துல இருந்து வந்தாங்கன்னா பெண் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு நிறைய ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. இங்க எல்லாம் அப்படி கிடையாது. அதாவது இங்கன்னா இந்த சென்னை போன்ற நகரங்கள்ல என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வர்றான், என் எக்ஸ் வந்தான், என் எக்ஸ் போனான், இந்த சினிமால கூட நடுவில் வந்தது பாருங்க, கண்ணுக்குட்டி சொல்லுங்க மாமா குட்டி, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? அது மாதிரி நான் வந்து எக்ஸ் யாராவது வந்தாங்கன்னா கூட அவங்க கிட்ட 1/2 மணி நேரம் பேசுறது போன்ல அப்படின்னு. நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேச்சாவே தான் இருக்கும். போன்ல கடலை போட்டு கடைசியில் அதை கள்ளக்காதல்னு சொல்லி திருமண முறிவுல வந்து நிற்கும். அதனால பொதுவா இதெல்லாம் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒழுக்கம்ன்றது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்கும் சமமா தான் இருக்கணும். இல்ல அந்த சப்ஜெக்டே பேசக்கூடாது. ஒரு கணவன் மனைவி ஒழுங்கா வாழணும் அப்படின்னா பழைய கதைகளை வந்து ஓப்பனே பண்ணக்கூடாது. எனக்கு வந்து முன்னாள் காதலன் இருந்தான், என்னோட முன்னாள் காதலி இருந்தான்னு கணவன் சொல்ல, இவர் என்னோட முன்னாள் காதலி இருந்தா உடனே இந்த பொண்ணு மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்லி அதுல பிரச்சனைகள் வரும். அதனால பழைய விஷயங்கள் ஓபன் பண்றதுன்றது ஒரு தேன் கூட்டுக்குள்ள கைய விடுற மாதிரி. அதனால எதுவுமே அதை ஓபன் பண்ணாம அப்படியே வாழ்க்கையை போற போக்குல இப்ப எப்படி எந்த மொமெண்ட்ல எப்படி இருக்குமோ அதை மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டு போனா நல்லதுன்றதான் என்னோட அட்வைஸ் இந்த இடத்துல. சார், இன்னமும் அப்ப பார்க்கும்போது பெண்கள் கொடுமை பல இடங்கள்ல இருக்குது ஆண் சமூகத்தினால அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? 2 பக்கமும் இருக்கு. இப்ப ஆணால பெண்ணும் பெண்ணால ஆணுக்கும் பல ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு வந்து
இந்த மாதிரியும் வரும். இப்ப வந்து ஒரு ஒரு பெண் என்ன சொல்றா, நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணனா உன்னை ஆம்பளை இல்லைன்னு நான் சொல்லிடுவேன், நான் பிளேடால அறுத்துக்குவேன், நான் தற்கொலை பண்ணி செத்தனா நீ ஜெயிலுக்கு போயிருவ அப்படின்னு அப்படி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாவலா காட்டி ஆண்களை வந்து மிரட்டுறது அப்படியும் இருக்கு. ஒரு சில ஆண்கள் வந்து பெண்களை அடிச்சு துன்புறுத்துறது, காயப்படுத்துறது, உன்னுடைய பழைய காதலன் அப்படின்னு ஏதாவது முதல் ராத்திரியில ஒரு ஆர்வத்துல என்ன பண்ணிடுவாங்க, என்னுடைய பழைய காதல் இது மாதிரி இருந்தது, காதலி இப்படி இருந்தா, காதலன் இப்படி இருந்தான்னு பேசி ஒரு மாதிரி பரிமாறிக்குவாங்க. இது வந்து நாள் பட ஒரு 3 மாசம் கழிச்சு என்ன பேசிட்டு இருக்க, என்ன எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டு அதனால பிரச்சனைகள் பல வரும். நல்லா இருந்தாலுமே வாய் தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி இந்த மாதிரி பேசி 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 வாழ்க்கையை வந்து கெடுத்து சூனியமாக்குவாங்க. அதனால பல நேரங்களில் நாவடக்கம் எப்போதுமே நல்வாழ்க்கைக்கு நல்லது. நாவடக்கம் இருந்தா வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். நாவடக்கம் இல்லாம எதையாவது ஒண்ணு பேசி பழைய கதைகளை பேசி பிரச்சனையை கிளறாம இருந்தா நல்லதுன்றதான் என்னோட அறிவுரை. அதனாலதான் சார் புரிதலுக்கு 90 நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிற கணக்குல நிறைய தவறுகள்லையும், அதுக்கப்புறம் தவன் மேல இருக்கிற குறைய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பின்னாடி எப்படி பிறர் மேல போடலாம் அப்படிங்கறதுலயும் இங்க வந்து சட்ட ரீதியா கொண்டு போறாங்க. சட்டத்துல இருக்கிற நுணுக்கங்களை நம்மளோட அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது இன்னொன்னு சொல்றேன், நீங்க ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்லாம் கிடையாது. ஒரு கணவனும் மனைவியும் நல்ல ஒற்றுமையா வாழணும்னா குறைஞ்சபட்சம் 5 வருஷம் புரிதல் வேணும். கண்டிப்பா 5 வருஷம் வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருந்து அவங்களுக்குள்ள புரிதல் இருந்தாதான் நல்ல வாழ்க்கையை எடுத்துட்டு போகும். அதை விட்டு 3 மாசத்துல முடிவு பண்றேன், 1 வருஷத்துல முடிவு பண்ணாங்கன்னா பிச்சுக்கிட்டு தான் போகும். எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டையே இல்லை 5 வருஷத்துக்கு அப்படின்னா அந்த வாழ்க்கையும் வந்து ஏதோ அவங்க 2 பேருக்குள்ள உறவே இல்லைன்னு அர்த்தம். சண்டை சச்சரவு எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா பொறுத்து போகணும். நாவடக்கம் தேவை. ஒரு ஆள் மேல இன்னொரு ஆள் வந்து ஆதிக்க செலுத்தியோ இல்ல அவதூறா பேசியோ ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது, ஒருத்தவங்க அவதூறா பேசினா கூட அமைதியா இருந்துட்டு பேசாம போயிடணும். ஒரு தடவை பேசினா ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு வந்து அவர் குற்ற உணர்வு வர்ற அளவுக்கு இருக்கணும் கணவன் மனைவி கிட்ட. இதை ரொம்ப வாய் பேசி வாய் நீண்டு ஏதாவது ஒண்ணு செய்யும் போதுதான் பல பிரச்சனைகள் வந்து உருவாது. மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க சொன்ன ஒரு கண்டென்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டா இருந்தா ஒரு வீடியோ கூட உங்களுக்காக போடுறேன். நன்றி, வணக்கம்.